இல்ல சார். இல்ல ஆமா 2 பேர் நடிச்சா அடிப்போம். ஏன்னா இப்போ நிறைய பேர் வெளியே பார்க்கறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா சும்மா பார்த்துருப்பாங்க. பார்த்துட்டு சார் தயவு செஞ்சு பிரிஞ்சுதாங்க சார் ஒன்னாவே பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆமா உண்மைதான். நாங்க 2 பேரும் ஒன்னா தான் பண்ணலான்னு ஒரு ஐடியால இருக்கோம். ஏன்னா நிறைய பேரோட இப்போ மக்கள் அதான் விரும்புறாங்க. 2 பேரும் வந்து ஒன்னா இருக்கிறதா விரும்புறாங்க. அப்ப அதுதான் நம்ம பண்ணணும். அது தனியா போயிட்டு பண்றதை விட 2 பேரும் சேர்ந்து இருந்தா ஒரு பலம். அதை விட வேணாம்னு சொல்லிட்டு. சரி ஒரு லீடு வருதுன்னா சரி பண்ணுவோம். கூட நானும் இருப்பேன். நான் ஹீரோவா இருந்தா கோபி பக்கத்துல இருப்பேன். கோபி வந்து நான் இருப்போம். 2 பேரும் ஒன்னா இருக்க போறோம். அவ்வளவுதானே. இப்ப பண்ற சப்ஜெக்டே அப்படிதானே. இல்ல அப்படி ஓகே இல்ல அந்த மாதிரி வரும்போது இதனால தவிர்த்திருக்கோம். நாங்க அந்த மாதிரி வேணா ஒன்னா பண்ணுவோம்னு சொல்லி தவிர்த்திருக்கோம். இதுக்கப்புறம் ஒன்னா பண்ணலாங்கிற மூட்ல தான் இருக்கும். அது வேணா போட்டு இல்ல அப்படி இல்ல சார். நான் என்ன சொன்னேன், இது வந்து அந்த அளவுக்கு இப்போ யூடியூபுக்குன்னு வந்து இப்ப பெரிய குவாலிட்டியா நம்ம வந்து இது வரைக்கும் நாங்க பண்ணது கிடையாது. சரி ஒரு இதை பண்ணி காமிச்சு ஓடிடி இல்ல அடுத்து மூவி லெவலுக்கு ஒரு ஃபுல் பண்றதுக்கான ஒரு விஷயங்கள். நீங்க வந்து இந்த மாதிரி பசங்களுக்கு பொண்ணு கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்றதா அது ஏற்புடையதா இருக்குங்க. நீங்க முகம் சுழிக்கிற மாதிரி பரிதாபங்கள்ல கூட எதுவுமே பண்ண மாட்டீங்க. ஆனா அது வேணாமே அப்படின்ற மாதிரி தோணுது. அது உங்களுக்கு கனெக்ட் ஆச்சு? இல்ல அது அவர் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் அந்த பிரின்சிபல். அவர் கொஞ்சம் அந்த அளவுக்கு ஆமா அவ்வளவுதான் அவர் திங்கிங். உங்களோட காமனா என்ன சொல்றாங்க இத பத்தி எல்லா பொலிட்டிக்கல் லீடர் எல்லா ஸ்பீச்லயுமே வந்து உங்களுக்கு 2 டயலாக் இருக்கு. அப்படியே மேட்சிங்கா இருக்கு. இத பத்தி உங்களுக்கு என்ன இருக்கு? அத அப்படியே விட்டுற வேண்டியது சார். இல்ல நாங்களே ஒட்டி போடுறோம். அவங்க விருப்பப்படுறாங்க ஒட்டி போடுறாங்க. இந்த பக்கம் ஓட்டுவாங்க அந்த பக்கம் ஓட்டுவாங்க. இது நம்ம அது மீம் கிரியேஷன் கண்டுபிடிச்சவங்கள தான். மீம் போட்டா அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். என்னென்ன சொல்றாங்க பாருங்க. அது நான் பக்கத்துல வந்து கதையா கட்டி விட்டுட்டு இருந்தேன். ஒரு அந்த வீடியோல சம்பந்தமே இல்ல. அதுவே ப்ளூப்பர் வீடியோ தான். அது தீபாவளி வீடியோன்னு நினைக்கிறேன். அதுல வந்து கேட்ட கேள்விக்கு பதில் இல்லாம இந்த பேசுற மாதிரி ஏதாவது பேசிட்டே இருக்கப்ப என்னென்ன சொல்றான் பாருங்கன்னு இழுத்து. நாளைக்கு ஃபர்ஸ்ட் எபிசோட் வந்துரும். நம்ம படம் லேட் ஆகுதுதான் போட்டு ஒரு ஸ்ட்ரகிள். இல்லண்ணா இப்போ இது என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா பண்ண உள்ள இறங்கும் போது வெளியே பார்க்கும்போது ஓகே எடுத்தா முடிஞ்சா ரிலீஸ் பண்ணாங்கிற மாதிரி இருக்கு. ஆனா உள்ள இறங்கி வேலை செய்யும் போது பார்த்தா நிறைய வேலைகள் இருக்க மாதிரி அங்க ஒன்று இருக்கு. ஒரு மணல் லாரி எல்லாம் அந்த மாதிரி நிக்கிறதுனால அதை பார்த்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நவுத்தி கொண்டு வந்திருக்கோம். இப்பதான் தாண்டி எண்டு லைன் வரைக்கும் கொண்டு வந்துட்டோம். வந்துரும். 6 கோடி 30 லட்சம் என்னதான் சார்? 6 கோடி 30 லட்சம் இல்ல. அதுவே ஒரு பெரிய இதுதான் சார். அது நான் இங்க படம் முடிச்சிட்டு அது எல்லாத்துக்குமே அதுக்கான எல்லா வீடியோவுமே பிரைவேட் ஆயிடுச்சு. அத பத்தின எந்த ஒரு புரிதலுமே இல்ல. நீங்க அத பத்தி தெளிவா அதற்கான ஒரே நிமிஷம் சார், ஒரே நிமிஷம். அத பத்தின உங்களுடைய கூட இருக்க மத்த கண்டென்ட் கிரியேட்டர் ஆகட்டும் எல்லாருமே வந்து கிரவுட் ஃபண்டிங் பத்தி எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்ற மாதிரி நிறைய வந்து அந்த வீடியோல வந்து டேக் பண்ணி பேசாமலாம் இல்ல சார். அதாவது அத பத்தி ஒரு தெளிவான விளக்கம் மட்டும் சார். அதுக்கு வந்து கரெக்டான பதில் கொடுக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கு. ஆனா அதுக்கான டைம் வந்து இதுவா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நான் எப்பவுமே ஒரு விஷயம் சார், நான் பண்ணிட்டு சொன்னேன்னா நீங்க நம்புவீங்க. பண்ணாம நான் ஒரு குழியில விழுந்துட்டேன்னு வந்து சொன்னேன்னா அது வேறையா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால செஞ்சு படம் முடியட்டும். படம் முடிஞ்சா இதை பத்தி மட்டுமே பேசுற மாதிரி கூட எல்லாத்துக்குமே பதில் சொல்றோம். கோடு, அதாவது அந்த கோடு அந்த டெக் வேர்டு அந்த கோடு ஒருவர்னு மாத்தி 20 பேர் கோடு கூட சந்தோஷப்படுவோம். எங்கிட்ட வாங்க விடுறாங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ.